السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான நல் வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களில் சில விஷயங்கள் சகஜமான நிலையில் உள்ளதாகவும் மற்ற சில விஷயங்கள் கடினமான நிலைப்பாடு கொண்டதுமாக இருக்கிறது. அந்த வகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் உலகத்தில் பின்பற்றக்கூடிய கொள்கை சார்ந்து நம்முடைய நிலைப்பாடு சார்ந்து கூறும் பொழுது சூரா அல் பக்ராவிலே சொல்கிறான், அஃபதுக்மினூன பிபஅதில் கிதாப், மூமின்களே நீங்கள் வேதத்தில் உள்ள சில விஷயங்களை ஈமான் கொள்கிறீர்கள், வதக்ஃபுரூன பிபஅத், மற்ற சில விஷயங்களை மறுக்கிறீர்களா? நமக்கு தோதுவாக இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு, நமக்கு வேண்டாத காரியமாக இருந்தால், பொருந்தாத கட்டளையாக இருந்தால் அதை மறுப்பது என்பது மனித குணம்தான். அதை அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். உங்களுக்கு வேண்டுமானால் எடுத்துக்கொள்கிறீர்கள், வேண்டாவிட்டால் மறுத்துக் கொள்கிறீர்களே. ஃபமா ஜஸாஉ மை யஃஅலு ஸாலிக மின்கும் ஹிஸியுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, யாராவது அப்படி நீங்கள் உலகத்தில் செய்தீர்களே ஆனால் உலகத்திலேயும் உங்களில் அந்த நபருக்கு அல்லாஹ்வாகிய நான் இழிவை கொடுப்பேன். வயௌமல் கியாமா, நாளை மறுமையினுடைய நாளிலே யுரத்தூன இலா ஷத்தில் அதாப், கடுமையான தண்டனையின் பக்கம் அவர் அனுப்பப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதாவதுங்க, சில காரியங்களை செய்தால் நமக்கு உலகத்துல தண்டனை இருக்காது, உலகத்தில் எந்த அதாபும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நாளை மறுமையில் அல்லாஹ்வின் தண்டனை கடுமையாக இருக்கும், இது தனி. ஆனால் இங்கு நாம் சொல்ல வருகிற விஷயம் என்ன தெரியுமா? உலகத்திலும் நமக்கு இழிவு என்று அல்லாஹ் சொல்கிறான். யௌமல் கியாமா, கியாமத்தினுடைய நாளிலும் யுரத்தூன இலா ஷத்தில் அதாப், சாதாரண தண்டனை அல்ல,
கடும் தண்டனையின் பக்கம் நீங்கள் அனுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அது என்ன காரியம் தெரியுமா? உலகத்துல வாழும் பொழுது நாம் குர்ஆனிலிருந்து தான் எல்லா காரியங்களையும் எடுக்கிறோம். தனி மனித சட்டமா? குர்ஆன். துணைக்கு ஹதீஸ் இருக்கிறது. சமூகத்திற்கான ஒரு நீதியா? குர்ஆன் மற்றும் ஹதீஸிலிருந்து எடுக்கிறோம். ஐங்கால தொழுகையை தொழுகிறோம், குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கிறோம். இப்படி எல்லா காரியத்தையும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கக்கூடிய நாம எந்த இடத்தில் அதை கைவிடுகிறோம் என்று நம்முடைய சமூகத்திடம் ஒரு கேள்வி எழுப்பினால், இந்த மாதத்தில் இன்று வெள்ளிக்கிழமையினுடைய பகலில் நாம் இருக்கிறோம். இன்று மகரிபுடைய நேரம் வந்து விட்டால் சனிக்கிழமையினுடைய இரவுக்குள் செல்கிறோம் இல்லையா? சென்ற உடனே ரபியுல் அவ்வலினுடைய மாதம் ஆரம்பமாகிறது. அந்த மாதத்தில் இந்த வசனம் பொருந்தி போகிறது. ஏன்? ரபியுல் அவ்வலுக்கும் இந்த மாதத்திற்கும் என்ன தொடர்பு தெரியுமா? ரபியுல் அவ்வலினுடைய மாதம் வந்துவிட்டாலே முதல் 12 பிறையிலே, குறிப்பாக 12வது தினத்திலே மீலாது கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுவதை நாம் பார்க்கிறோம். 12 நாட்களும் மௌலித் ஓதப்பட்டு 12வது நாளிலே மீலாதை விமர்சையாக கொண்டாடி தீர்த்து நம்முடைய பிறவி பலனை அடைந்து விட்டோம். எதுக்கு முஸ்லிமா உலகத்துல பிறந்தோமோ அந்த லட்சியம் நிறைவேறுச்சுங்க என்று நினைக்கிற வகையில் நம்முடைய சமூகம் அதை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் வருடந்தோறும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், மீலாது கொண்டாட்டம் என்பது சமூகத்திற்கு என்ன நன்மை செய்தது? மீலாதை தூக்கி சுமப்பதின் காரணத்தினால் நம்முடைய சமூகத்திற்கு மீள முடியாத துயரம் தான் மிஞ்சி இருக்கிறதே ஒழிய ஏழைகளுக்கு அதனால் வயிறு நிரம்பி இருக்கிறதா? இல்லை. அல்லது ஒரு அடித்தட்டு மக்களுக்கு மார்க்கம் எப்படி ஜகாத் என்கிற கடமையை கொடுத்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, ஜகாத் என்பது துக்ஹது மின் அக்னியாஇஹி, செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும், வத்துரத்து இலா ஃபுகராஇஹி, ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்களே, அது போன்ற ஒரு அர்த்தபுஷ்டியான ஒரு கருத்து. ஜகாத் என்கிற சட்டத்தினால் ஏழைகளின் வாழ்க்கை முன்னேறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் 10 வருடங்களுக்கு முன்னால் ஜகாத் பெறுகிற நிலையில் இருந்து தன்னுடைய வாழ்நாளை அவர்கள் கழித்திருப்பார்கள். கல்வி உதவி பெற்று தன்னுடைய பிள்ளைக்கு கல்வியை கொடுத்திருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய அருளால் இன்றைக்கு அந்த படித்த பையனினுடைய வருமானத்தை வைத்து அந்த குடும்பமே தன்னிறைவாகிறது. இதான் குர்ஆன், இதான் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் எப்பொழுதுமே நம்மை வளர்ச்சிக்கு தான் அழைத்து செல்லுமே தவிர நம்மை பிற்போக்குத்தனம் கொண்டவர்களாக மாற்றவே மாற்றாது. இருக்கிறத விட இன்னும் ஒருபடி மேல போவது எப்படி? அதைத்தான் அல்லாஹ் ரசூலும் சொல்லி தருகிறார்களே தவிர மீலாது கொண்டாட்டங்கள் நம்மை முன்னேற வைக்கிறதா? யோசித்து பாருங்கள். மீளாதால் நமக்கு ஏற்படுகிற மீள முடியாத துயரத்தினுடைய முதலாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதாவதுங்க, ஒரு மனிதன் மீளாது கொண்டாட்டத்திற்குள்ள செல்லும் பொழுது காலங்காலமாக அவன் புரிந்து வைத்திருக்கிற, சிறுவயதிலிருந்து ஊட்டப்பட்டிருக்கிற ஈமானினுடைய அடிப்படையை மறக்கிறான். நம்ம முஸ்லிம் பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைகளை நீங்க அழைச்சு கேளுங்க, சின்ன குழந்தைங்களை அழைச்சு கேளுங்க, இஸ்லாத்துல உள்ள அடிப்படை என்னப்பான்னு கேளுங்களேன். அழகா சொல்லுவான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதானே? இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. ஒரு மனிதன் முஸ்லீமாக மாற வேண்டும் என்று சொன்னாலே இதுதான் சட்டம். இது சொல்றதுதான் முதலாவது கடமையே. இதை கடந்து எதுவும் கிடையாது. ஆனால் இந்த மீலாது கொண்டாட்டம் எப்படி பின்னோக்கி இருக்கிறது தெரியுமா? எந்த அல்லாஹுக்கு இணை கற்பிப்பு கொள்கையிலிருந்து மீண்டு வந்தோமோ, எந்த ஷிர்கிலிருந்து நாம் மீண்டு வந்தோமோ, அதை நோக்கி மீளாது பின்னோக்கி நம்மை இழுப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் காலகட்டத்திலே ஒரு முறையாவது சஹாபாக்கள் இடத்துல நீங்கள் எனக்காக வேண்டி மீலாது கொண்டாடுங்களே சொல்லி இருக்கிறார்களா? இல்லை. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மௌலீத் ஓதுங்களே என்றாவது சொன்னார்களா? இல்லை. மௌலீத் என்று சொன்னால் பிறந்த காலத்தை, அதனுடைய நேரத்தை குறிக்கிறது. மீலாது என்று சொன்னால் நம்முடைய சமூகத்தின் புரிதல் படி
அந்த பிறந்த தேதியை விமர்சையாக கொண்டாடுவதை குறிக்கிறது. கிட்டத்தட்ட அது வந்துங்க ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் தான் மீலாதுங்கிறது, அப்படித்தான் சொல்லணும். இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்க, இதற்கு இவ்வளவு பொருளாதாரத்தை நாம் கொட்டுகிறோம். நம்முடைய சமூக மக்கள் பெருமைக்காகவும் தன்னுடைய ஆடம்பரத்தை காட்டுவதற்காகவும் அதில் அவ்வளவு காசு பணத்தை வாரி இறைக்கிறோமே, இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? யோசித்து பாருங்க. அதாவதுங்க சுன்னத்துக்கும் பிதஅத்துக்கும் ஒரு சின்ன நுணுக்கமான வேறுபாடு தான் இருக்கு. சுன்னத் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு மனிதனை மென்மேலும் நன்மை செய்யக்கூடியவனாக மாற்றும், இது சுன்னத். பிதஅத் என்ன செய்யும்? ஒரு மனிதன் செய்கிற நன்மையும் கெடுத்து அவனை தீமைக்கு சொந்தக்காரனாக மாற்றும். எப்படி தெரியுமா? நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதன் சுன்னத்தை கடைபிடிக்கிறான், அவனுடைய வாழ்க்கையை கவனியுங்கள். எப்படி தெரியுமா? இறந்துவிட்ட தன்னுடைய தாய் தகப்பனுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறையை கடைபிடிக்கிறான். தூதர் சொல்கிறார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் வஃபாத்தாகி விட்டானா, இன் கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் கலாம், எல்லா காரியங்களும் அவனை விட்டு நின்று விடுகிறது, மூன்றே மூன்று காரியங்களை தவிர. என்ன மூன்று? இல்லா மின் சதக்கத்தின் ஜாரியா, நீடித்திருக்கக்கூடிய நிலையான தர்மம். சதக்கத்துல் ஜாரியா, தன்னுடைய தாய் தந்தைக்காக ஒரு மனிதன் அசையா சொத்துக்களாக தர்மம் செய்து கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த நன்மை தாய் தகப்பனுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது என்ன? பலனுள்ள கல்வி. பலனுள்ள கல்வி என்றால் ரெண்டுமே எடுத்துக்கிறோங்க. ஒன்று, ஒரு நபர் செல்வந்த தன்மையோடு இருக்கிறார், அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்துட்டு இருக்கான், கல்வி அறிவு குறைவுதான். இவங்க என்ன பண்றாங்க? ஒரு வாத்தியார வேலைக்கு அமர்த்தி வாத்தியாருக்கு இவங்க பணத்தை கொடுத்துறாங்க. வரக்கூடிய பசங்கள்கிட்ட எந்த ஃபீஸும் நீங்க வாங்க வேண்டாம், நீங்க ஃப்ரீ டியூஷன் நடத்துங்க. நடக்குது, டியூஷன் நடக்குது. நடந்தால் அந்த வாத்தியாருக்கு ஒரு பொருளாதாரம் கொடுத்துறாரு இல்லையா? இப்ப இந்த செல்வந்தருக்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மை, இவர் படிச்சு கொடுக்காட்டாலும் கூட அந்த படிப்புக்கு இவர் காரணமாக இருந்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக இவர் மௌத்துக்கு பிறகும் இவருக்கு அல்லாஹ் நன்மையை வர வச்சுக்கிட்டே இருப்பார். இதுவும் பலனுள்ள கல்வி. இரண்டாவது என்ன? ஒரு மனிதனிடத்துல கல்வி உண்டு, பணம் இல்லை, இலவசமாக சேவை மனப்பான்மையோடு மக்கள் அனைவருக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் இதுவும் மௌத்துக்கு பின்னாடியும் நமக்கு நன்மை கொடுக்கும். ரெண்டு. மூன்றாவது என்ன? அவ்வளதின் சாலிஹின் எதகுலகு, இவருக்காக இவருடைய சாலிகான பிள்ளை செய்கிற துவா. இது அல்லாஹ் ஏத்துக்குருவான். சாலிகான பிள்ளைனா யாருங்க? சாலிஹின் பேர் வச்சுக்கிறதா? என் பேர் சாலிஹு, நான் துவா செஞ்சா அல்லாஹ் ஏத்துப்பானா? அதுவல்ல. சாலிஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய வணக்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய மனிதன். ஐவேளை தொழுது, கடமையான நோன்புகளை நோற்று, கடமையான ஜக்காத்தை வழங்கி, ஹஜ்ஜு கடமையானால் அதையும் நிவர்த்தி செய்து ஒரு மனிதன் உலகத்துல வாழ்ந்தால் இந்த சாலிகான மனிதன் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக துவா செய்கிறாரா? அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இது சுன்னத். பிதஅத் என்ன செய்யும் தெரியுமா? நீங்க எதுக்கு 5 வேளை தொழுது துவா செய்யணும்? அப்படி எல்லாம் வேண்டாம். அதுக்கு மாற்றாக இன்னொரு குறுக்கு வழி இருக்கிறது. ஒரு ஷார்ட்கட் நான் சொல்றேன், சைத்தான் சொல்லுவான். எப்படி? நீங்க வருஷம் 5 வேளையும் தொழுது தாய் தகப்பனுக்கு துவா செய்யறதை விட வருஷத்துல ஒரு நாள் மௌலித் ஓதி ஃபாத்தியா ஓதிட்டா முடிஞ்சு போச்சு. இதான் தீமை எப்படி ஒரு மனிதனை தடுக்கிறது என்று யோசித்து பாருங்க. அதாவது தாய் தகப்பன் மீது உண்மையான அன்புள்ளவன் வருஷ பாத்தியா ஓதுற விட்டுட்டு 5 வேளையும் தொழுது அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும். அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 5 வேளை துவா செய்கிறார். 5 வேளை மாதத்திற்கு 30 நாட்கள் என்று கணக்கிட்டு பார்த்தாலும் கூட அதுவும் பெரிய ஒரு நம்பர் வருகிறது. வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 1800 முறை ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக துவா செய்கிறான். எதனால்? சுன்னத்தை கடைபிடிக்கிற காரணத்தினால். ஆனால் பிதஅத் என்பது, ஷிர்க் என்பது, மீலாத் என்பது ஒரு மனிதனை எப்படி தள்ளுகிறது தெரியுமா? 5 வேளை தொழுக வேண்டிய அவசியம் கிடையாது, வருஷ பாத்தியா ஓதுனா போதும். வருடத்துல ஒரு முறை மௌலித் ஓதி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்தால் போதும். வருஷத்துல ஒரு முறை பெற்றவங்கள நினைச்சு பாக்குறாரு. அதுவும் எப்படிங்க? இவர் துவா செய்யல, அஜ்ரத் ஓதும் பொழுது இவர் ஆமீன் சொல்கிறார். இது எவ்வளவு பெரிய கை சேதம்!
1800 எங்க இருக்கிறது? வருடத்தில் ஒரு முறை, அதுவும் ஆமீன் சொல்லுகிற இது மாதிரியான ஒரு பரிதாபகர சூழ்நிலை எங்க இருக்கிறது? இதுக்குத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அத்தீஉல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அத்தீஉர் ரசூல், நீங்கள் தூதருக்கு கட்டுப்படுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தும் பரக்கத்தும் வாரி வழங்குவார். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகிற சமூகம் இழிவை சந்திக்காது. குர்ஆனில் அல்லாஹ் சொன்னது போல, சிலதை ஏற்று சிலதை மறுத்தால் உங்களுக்கு உலகத்திலேயே இழிவு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானே. நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய சமூகம், இஸ்லாமிய சமூகம், ஷிர்கினுடைய தாக்கம் குறைவான சமூகமாக தமிழகத்தில் இருக்கிறது. வட மாநிலங்களுக்கு சென்று பாருங்கள். ஏன் பெங்களூருக்கு போங்க, பெங்களூருக்கு போனா நல்ல படிச்சு ஐடில எல்லாம் வளர்ந்துருக்கிறாங்க. ஆனா நடு ரோட்ல தர்காவை படுத்து கும்பிடுகிறாங்க, பார்க்கிறோம். இந்த அவலம் 2026 வருஷம், நம்ம ஒண்ணும் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அப்படி படுத்து சாஸ்தாங்கமாக அவர்கள் பிரார்த்தனை செய்வதை கண்ணார காண முடிகிறது. இது எவ்வளவு பெரிய வேதனை என்று யோசித்து பாருங்கள். இந்த சூழ்நிலை தமிழகத்தில் ஏன் முடியவில்லை? இதுதான், மார்க்கத்தை சரியாக கடைபிடித்தால் இந்த இழிவிலிருந்து தப்பிக்கலாம், அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தால் அருமையான முறையில சிரமம் இல்லாமல் மகர் தொகையை வாங்கி திருமணம் செய்து கொடுக்கலாம், கஷ்டம் இல்லை. இந்த நிலை எப்படி வந்தது? வருஷ வருஷம் மீலாது கொண்டாடுறதுனால வந்துச்சா? குர்ஆன் ஹதீஸ்னால வந்துச்சா? குர்ஆன் ஹதீஸ்னால தாங்க வந்துச்சு. அதுலயும் குறிப்பா நீங்க நல்லா கவனிச்சுங்க, வரதட்சணை கொடுமையினால பெரிதும் பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? சுன்னத் வல் ஜமாத்தா சார்ந்த பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. தௌஹீதுல உள்ளவங்களுக்கு வரதட்சணை கொடுமைக்கு வேலையே கிடையாது. அப்படி இருந்தாலும் தானாக மாறி விடுகிறது. பெரிதும் பாதிக்கப்படுவது யார்? சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து நாம் குர்ஆன் ஹதீஸை சொன்னோம். இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை எட்டி இருக்கிறோம். எந்த அளவுக்கு தெரியுமா? இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு பெற்றோர் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு 30-40 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அதையும் கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் சீராட்டு வாங்கப்படுகிறது, திருமண செலவு இருக்கிறது, உணவு செலவையும் இவருடைய தலையில் கட்டி விடுகிறார்கள். இப்படி எடுத்து பார்த்தால் குறைஞ்சபட்சம் 50 லட்சம்ல இருந்து 70 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படும். இன்றைக்கு தௌஹீது பிரச்சாரத்தினுடைய குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிப்பாட்டின் காரணமாக சகஜமான நிலையில் ஓரளவுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஏன் ஏற்பட்டது? இந்த நிலை, நல்ல நிலை ஏன் வந்தது? மார்க்கத்தை கடைபிடித்த காரணத்தினால. ஆனால் காலம் காலமாக நாம் மௌலீதை ஓதினோம், காலம் காலமாக மீலாதை நாம் தூக்கி சுமந்தோம். எத்தனை ஏழை குமர்களினுடைய வாழ்க்கையில் விடிவு காலம் பிறந்தது? அந்த துயரம் தீர்ந்ததா? இல்லை. அல்லது ஏழைகளுக்கு ஜகாத் முறையாக போய் சேர்ந்ததா? மீலாத் விழாக்களில் வைத்து மக்களுக்கு மார்க்கம் போதிக்கப்பட்டதா? இல்லை. இதைத்தான் மீளாத துயரம் என்று சொல்லுகிறோம். மறுமையிலும் நமக்கு கேடு. உலகத்தில் ஏதாவது நல்லது நடந்துச்சாங்க சொல்லுங்க. அதாவது பார்க்கும் பொழுது தோணுகிறது, பல லட்சங்களை செலவழித்து ஒரு கூட்டம் நடத்தி நபியினுடைய நேசத்தை நிரூபிப்பதற்கு முன்வரக்கூடிய நம் சமூகம், கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்கள் இருக்காங்க, அதுல செல்வந்தர்கள் இருப்பாங்க, அவங்கள தனியா வச்சிருங்க. ஏழை எளிய மக்களுக்கு இதுக்கு வசூல் பண்ணக்கூடிய ஒரு 2.5-3 லட்சம் ரூபாய் அல்லது 5 லட்சம் ரூபாய் பணத்தை ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் பிரிச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, அது புரோஜனமா போயிடுங்க. இதைத்தான் மற்ற சமுதாயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். திருவிழா கூத்துக்கள்ல மேடையில பாத்தீங்கன்னா ஆடுற அந்த பாட்டு கச்சேரிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் கச்சேரிக்கு 70,000 ரூபாய் கொடுத்து பேசி ஆளுக்கு கூப்பிட்டு வருவான். கண்ணுக்கு முன்னாடி நானே பார்த்திருக்கேன். 70,000 ரூபாய் அவனுக்கு கூலி. வந்து விடிய விடிய உட்கார்ந்து பாட்டு பாடி ஆட்டம் ஆடி எல்லா கூத்துக்களையும் முடித்து விட்டு செல்வார்கள். இதுல கீழே உட்கார்ந்து பாக்குறதெல்லாம் யாரு? அன்றாட காட்சிகள் தான் உட்கார்ந்து பார்ப்பாங்க. பாக்குற ஆட்கள் எல்லாம் அதுக்கு கொடுத்த 70,000 ரூபாய கீழே உட்கார்ந்து இருக்க 100 பேர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு 1000 ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு வேலை சோற்றுக்காவது உதவும். ஆனால் அதை கருத்துல கொள்ளாமல்
தன்னுடைய மூட நம்பிக்கையை மெருகேற்றுவதற்காக, பிடிவாதத்தை நிறைவேற்றுவதற்காக செய்வார்கள் இல்லையா? அதை எப்படி தவறு என்று சொல்கிறோமோ அதே போலதானே மீலாதும் இருக்கிறது. மீலாது கொண்டாட்டத்தினால் எந்த குடும்பத்திற்கு பலன் இருக்க போகிறது? யோசித்து பாருங்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏன் தேடி தேடி ஷிர்கையும் பிதத்தையும் தடுக்கிறார்கள் என்று சொன்னால், பிதத் என்பது ஒரு மனிதனை பின்னோக்கி இழுத்து செல்கிறது, நல்லவனாக இருக்கவே விடாது. பிதத் ஒரு இடத்துக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா சுன்னத்தான அந்த நம்பிக்கையை விட்டு அவனை அப்படியே இழுத்து கொண்டு வந்து, இன்னும் சொல்ல போனால் மறுமையில நரகத்திற்கு கொண்டு போய் விட்டு விடுமோ என்று பயப்படுகிற சூழ்நிலை இந்த பிதத்தில் உண்டாகுவதை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு மத்தியில் அனுசரித்து போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, மக்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. நாம பேசுற பேச்சுனால யாருக்கும் சங்கடம் வந்துடக்கூடாது, அதுல கவனமா இருப்பாங்க. மக்களை இழந்துடக்கூடாது, இதுல ரொம்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப நுணுக்கமான ஒரு பார்வையோடு இருப்பார்கள். அந்த தூதர் அவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள் பாருங்கள். ஒரு முறை 2 சஹாபாக்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு சம்பவம். அதாவது பரீரா என்கிற ஒரு சஹாபி இருக்கிறார், சஹாபிய பெண்மணி. அந்த பெண்மணி இன்னொரு நபர்கிட்ட அடிமையா இருக்கிறாங்க. அடிமை தலையிலிருந்து விடுதலையாகணும் இவங்களுக்கு ஒரு ஆசை. ஆயிஷா அம்மையாரிடம் வந்து கேட்கிறார்கள், யா உம்முல் மூமினி, மூமின்களின் தாய்மார் அவர்களே, என்னை நீங்கள் அடிமை தலையிலிருந்து வெளியே அனுப்பிடுங்க. அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப நாளா நான் அடிமையா இருக்கேன், சங்கடமா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஆயிஷா அம்மையார் அதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள். ஒரே ஒரு நிபந்தனை இடுகிறார்கள். என்ன நிபந்தனை தெரியுமா? அல் வலா உள்ளி, நான் உன்னை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னா ஓகே நான் ஏத்துக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உனக்குள்ள வாரிசு உரிமை, உன்னுடைய தாய் தந்தை இறப்புக்கு பிறகு வரக்கூடிய சொத்துரிமை எனக்கு தான் வரணும், அதனை எடுத்துக்க கூடாது. ஓகேவான்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க? சரின்றாங்க. சரின்ட்டு ஓனர்கிட்ட போய் பேசும் பொழுது அந்த உரிமையாளரினுடைய இல்லத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், அதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது, அவங்கள வந்து விடுதலை செய்ய சொல்லிக்கங்க, ஆனால் உங்களுடைய வாரிசுரிமை ஆயிஷா அம்மையாருக்கு கிடையாது, எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நேர பரீரா அம்மையார் ஆயிஷா அம்மையாட்ட வந்துட்டாங்க. தகவலை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தகவல் கடத்தப்படுகிறது. தூதர் அவர்கள் தொழுகைக்கு அழைக்கிறார்கள். தொழுகை முடிக்கப்படுகிறது. அனைவரையும் அழைத்து ஊர் முச்சந்தியில வைத்து எல்லா மக்களும் கேட்கிறபடி தூதர் சொல்கிறார்கள், மாபால் கௌமி, இந்த மக்களுக்கு என்ன நடந்தது, என்ன தைரியம் வந்து விட்டது, எஸ்தரித்தூன ஷுரூத்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்துல இல்லாத, மார்க்கத்துல இல்லாத நிபந்தனைகளை எல்லாம் புதிய புதிய நிபந்தனைகளை இவர்கள் விதிக்கிறார்களே, எப்படி ஏத்துக்கிற முடியும்? ஏங்க, பணம் கொடுக்கிறவங்க ஆயிஷா அம்மையார், இவங்கதான் அதுக்காக சிரமப்பட்டு பணத்தை கொடுக்குறாங்க. ஆனா கொடுக்கிறது இவங்க, அதுல வர்ற வாரிசுரிமை அனுபவிக்கிறது உரிமையாளரா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, நான் வந்து ஒரு ஆட்ட பைக் வாங்குறேன், நான் தான் பணம் கொடுக்குறேன், என்னுடைய செலவுலதான் எல்லா காரியமும் முடிகிறது. முடிஞ்ச பின்னால அவர் பைக் என்கிட்ட கொடுத்துட்டு ஆர்சி புக்க தர முடியாது, எதுவும் தர முடியாதுன்னு சொன்னா எதுக்கு அந்த பைக்? யோசிச்சு பாருங்க. எதையுமே கொடுக்க மாட்டேன், நீ போலீஸ்ல வந்து மாட்டேன்னு சொன்னா நீ தான் சமாளிச்சுக்கணும், இது யாராவது உலகத்துல ஏத்துப்போமா? அதற்கும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு தான் இந்த சம்பவம் நடக்கிறது. புரிவதற்காக சொல்லுகிறேன், சற்று முன்ன பின்ன இருக்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி குர்ஆன்ல இல்லாத, மார்க்கத்துல இல்லாத நிபந்தனை இடுகிறார்கள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த நிபந்தனை ஒன்றல்ல இரண்டல்ல 100 நிபந்தனைகளை இட்டாலும் கூட எல்லாமே தானாக ரத்தாயிரும். இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதாவது இஸ்லாமுங்க ஆல்ரெடி கோடிஃபைட் ஆயிடுச்சு, வரையறுத்து முடிச்சாச்சு. இப்ப இதுக்கு மேல புதுசா ஒருத்தர் வந்து உள்ள ஒரு ப்ரோக்ராமிங் பண்றாருன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே தள்ளியும். இடம் முடிஞ்சாச்சு. 60 பேர் உட்காரக்கூடிய ஒரு பஸ்ல 60 பேர் உட்காரலாம், ஒரு 40 பேர் நிக்கலாம்னு வச்சுங்க, 100 பேர் தான் கெப்பாசிட்டி. இதுல 150 பேர் நிக்கிறான், படியில எல்லாம் தொங்கிட்டு இருக்கிறான். இதுக்கு மேல இன்னொரு ஆள் வந்து ஏறினா என்ன நடக்கும்? ஏறவா முடியும்? ஏறவே முடியாது, வெளியே தானே கீழே விழ வேண்டியதுதான். கிட்டத்தட்ட இஸ்லாத்துல புதுமையாக சேர்க்கப்படுகிற காரியங்கள் அது ஒன்றல்ல இரண்டல்ல 100ஆக இருந்தாலும் கூட
அது அனைத்தும் தானாக ரத்தாயிரும், சட்டப்படி செல்லாது என்று தூதர் சொல்கிறார்கள். ஷர்துல்லா, அல்லாஹினுடைய நிபந்தனை என்பதுதான் அஹக்கு, மிகவும் தகுதியானது, அவுதக், மிகவும் உறுதியானது, யாரும் அதை மீற முடியாது, யாரும் மறுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அதேதான் இந்த மீலாதிற்கும் சொல்கிறோம். மீலாதை பார்க்கக்கூடிய மக்கள் மௌலீதை ஓதுவதில் சிறிதளவு நம்பிக்கை, ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஊரினுடைய வழக்கம் என்பதற்கோ அல்லது நம்முடைய குடும்ப பாரம்பரியம் என்பதற்கோ என்ன காரியத்திற்கோ அதில் சற்றேனும் சலனம் உள்ள மக்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மீலாதினால் சமுதாயத்திற்கு என்ன நன்மை நடந்திருக்கிறது? உலகத்திலும் நம்மை மீளாத துயரத்தில் தள்ளுகிறது, நாளை மறுமையிலும் மீண்டெழ முடியாத நரக தண்டனை பெற்று தருகிறது என்றால் இதற்கு மேல் இது மார்க்கத்தில் உண்டா என்பதை யோசிப்பதற்கு இது ஒரு பொருத்தமான தருணமாக இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸை கடைபிடித்தால் சமூகம் முன்னேறுகிறது, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டால் சமூகம் எழுச்சியை பார்க்கிறது, ரசூலை பின்பற்றினால் சமூகம் மிகப்பெரிய உயரத்தை தொடுகிறது. ஆனால் பிதத்தை தூக்கி சுமந்தால் பின்னோக்கி செல்கிறது. பார்த்தீர்களா? தன்னுடைய வருமானத்தை அர்த்தமில்லாமல் மக்கள் வாரி இறைக்கிறார்கள். அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு ஏழை குடும்பத்திற்கு நல்லதா அல்லது செல்வந்தருக்கு ஒரு நன்மையாக மாறுமா? யாருக்கும் இல்லையே. இதைத்தான் நாம் சொல்லுகிறோம், மீளாத துயரத்தில் இந்த மீளாது நம்மை விட்டுவிடக் கூடாது என்று சொன்னார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அடிப்படையில் உலாயி கல்லதீன ஷ்தரவு வலாலத பில் ஹுதா, யார் நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை விலக்கி வாங்கிக் கொள்கிறார்களோ, வல அஸாப பில் மக்ஃபிரா, பாவ மன்னிப்பிற்கு பகரமாக நரக தண்டனையை விலக்கி வாங்கிக் கொள்கிறார்களோ, ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், அவர்களுக்கு நரகத்தின் மீது அவ்வளவு பிடிவாதம் இருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான். யாராவது வழிகேட்டை விலக்கி வாங்கினால் உலகத்தில் நாம் பெருமைப்படலாம், அதை வைத்து தன்னுடைய பெருமை நிலைநாட்டி விடலாம். ஆனால் மறுமையிலே அது நமக்கு எந்த நன்மையும் தராது, மாறாக அஸ்பரஹும் அலன்னார், நரகத்தில் அவர்களை பிடிவாதமாக அது தள்ளிவிடும் என்கிற எச்சரிக்கையை நம்முடைய சமூக மக்கள் எல்லா நேரத்திலும் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொண்டு, நாம் எவ்வளவு பெரிய ஷிர்கான காரியங்கள் நம்மை அண்டினாலும் சரி, பிதஅத்துகள் நம்மை அணுகினாலும் சரி, தூதர் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஷருத்துல்லா, அல்லாஹினுடைய நிபந்தனை தான் அஹக்கு, மிகவும் தகுதியானது, அவுசக், அது உடைக்க முடியாதது என்று சொன்னார்கள் இல்லையா? அதை சரியாக கடைபிடித்து வேதத்தில் உள்ள காரியங்கள், எனக்கு விருப்பமானதை மட்டும் எடுத்துக்கொள்வேன், விருப்பில்லாததை நான் விடுத்துக் கொள்வேன் என்று இல்லாமல் எல்லா காரியங்களையும் எடுத்து நடந்தால்தான் நாளை மறுமையிலே வெற்றி கிடைக்கும் என்கிற தகவலை சரியான முறையில் நம்முடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் நடந்து மறுமையிலே சொர்க்கம் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய இந்திய நாடு நாளைய தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலே சுதந்திர தினத்தை எட்டி இருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இந்த சுதந்திர தினம் என்பதை பொறுத்தவரை இதில் மற்ற நபர்களை விட இளைஞர்களுக்குத்தான் முக்கியமான ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது சில வாரங்களுக்கு முன்னால் டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே நாம் பார்த்தோம், இளைஞர்கள் என்பவர்கள் ஒன்று கூடி தன்னுடைய ஆற்றலை அவர்கள் வெளிக்கொண்டு வந்தால் தயங்கவே தயங்காத, நான் ஒரு முடிவெடுத்தால் அதை மீண்டும் பரிசீலனையே செய்ய மாட்டேன் என்று சொல்கிற சர்வாதிகாரிகளை கூட இறங்கி வைக்க செய்யும் என்கிற கண்ணுக்கு முன்னால் உதாரணத்தை பார்த்தோம். அதாவதுங்க, பிஜேபி அமைந்த கடந்த 12 வருடத்துல மக்கள் போராட்டம் செய்தால் ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்யலாம் என்பதை இந்திய மக்கள் பார்த்ததே கிடையாது. நம்ம அப்படி பார்த்ததே கிடையாது. காங்கிரஸ் பீரியட்ல பார்த்திருக்கோம். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நியூஸ்ல படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு ஊழல் பூகம்பம் வெடிக்கிறது, வெடிச்ச உடனே அதுக்கு பொறுப்பேற்ற அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் 12 வருஷத்துல அப்படி நம்ம பார்த்ததே கிடையாது. அதாவதுங்க, ரயில் விபத்துக்கள்ல ஏராளமான மக்கள் இறந்திருக்கிறார்கள். ஆனால் இறந்தும் கூட
மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் என்பவர் அதை பெருசா பொறுப்பை எடுத்துக்க மாட்டார். அது வேறு ஆட்கள் காரணம், காங்கிரஸ் காரணம், முஸ்லிம் காரணம், பாகிஸ்தான் காரணம், இப்படி திசை திருப்பி வேண்டுமானால் விடுவார்களே ஒழிய இவர்கள்ட்ட உள்ள முக்கியமான இது என்னன்னு சொன்னா பொறுப்பெடுத்துக்கவே மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தேவையே கிடையாது என்பது போல நடந்து கொள்வார்கள். அதே போல மற்ற துறைகள்ல எவ்வளவோ ஊழல்கள் நடந்துச்சு. அந்த பொறுப்புத்துறை அமைச்சர்கள் ராஜினாமா செய்தார்களா? இல்லை. பெட்ரோலினுடைய ரேட்டுங்க, அதாவது குரூட் ஆயிலுக்கு ஈரான் பிரச்சனைக்கு முன்னாடி குறைஞ்சிச்சு, குறைக்கல, அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஈரான் பிரச்சனையில கூடுச்சுல, கூடும்போது கூட்டிட்டான் பாருங்க. அதாவது கூடுனா ரேட்டை கூட்டிடுறான், குறைச்சா குறைக்கிறது இல்ல. இப்படி இருந்துச்சு. மக்களும் போராட்டம் செஞ்சாங்களே, யாராவது ராஜினாமா பண்ணாங்களா? ஏன் அவ்வளவு தூரம்? ஏன் சிங்குகள் எல்லாம் உட்கார்ந்து வேளாண் சட்டத்துக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, அதுக்கு கூட அமைச்சர் ராஜினாமா செய்யல. மோடி தான் சமாளிச்சார் வழக்கம் போல. நான் மக்களுக்கு புரிய வைக்க முடியல, ரொம்ப கஷ்டமான சட்டத்தை கொண்டு வந்துட்டோம் போல அப்படின்னு என்ன செஞ்சாருன்னா பின்வாங்குவதை ஒரு தந்திரமாக அவர் செய்தார். ஆனால் இளைஞர்களால் மட்டும்தான் ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்ய முடியும் என்கிற காரியத்தை 12 வருஷத்துல முதல் முறையா இந்திய மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இளைஞர்களை பற்றிய ஒரு பொது புரிதல், ஒரு காமன் சென்ஸ் என்னன்னு சொன்னா, சின்ன பசங்க ஜென்சி கிட்ஸ் விளையாட்டுத்தனமா இருப்பான், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா என்பது போல பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நிலையை மாற்றி நாங்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலையை கொண்டு வந்தார்கள் இல்லையா? இதை இந்த நீட்டு பிரச்சனையில மட்டும் பார்த்து விட்டு விலகி விடாமல், ஏதோ சும்மா ஒரு கூட்டம் சேருவதற்காக கூடி கலைந்து விடாமல், அரசு நம்மை எதிலெல்லாம் ஒடுக்குகிறது என்று அனைத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். நீட்ட அந்த போராட்டத்திலே நம்ம பார்த்தோம், அதுல விளையாட்டுத்தனம் இருக்கதான் செஞ்சுச்சு. வீடியோலாம் நானே பார்த்தேன். ஒருத்தர் என்ன செய்யறானா, ப்ரொடெஸ்ட்ல உட்காந்து கிரிக்கெட்ல அடிக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் பால் போடுறாரு, இன்னொருத்தர் அடிக்கிறாரு. போராட்டத்துக்கு வந்த மக்கள், ஏன்னா போராட்டம் போர் அடிக்க கூடாதுல்ல, அதுக்காக. இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா உட்காந்து செஸ் போர்டு விளையாடிட்டு இருக்கான். இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப சுட்டித்தனம் போல அவன் அங்க உட்காந்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். போலீஸ்காரங்க வேன்ல ஏற்றி பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஒருத்தன் பின்னாடியே போயில அந்த லாக்க திறந்து விட்டா எல்லா பசங்களும் பின்னாடி இறங்கிட்டான். அதாவது பிஜேபிக்கு என்ன பண்ண முடியலன்னா பசங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. காங்கிரஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அதை படிச்சு வச்சிருக்கான். கம்யூனிஸ்ட் எப்படி பேஸ் பண்றது, டிஎம்கே ஏடிஎம்கே எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, ஆளுங்கட்சி எப்படி கண்ட்ரோல் பண்றது எல்லாம் படிச்சு வச்சிருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது அவனால முடியல. ஏன்னா இந்த அடிச்சா ஓட மாட்டாங்கல்ல. போலீஸ்காரர் கண்ணீர் புகை கொண்டு எடுத்து உள்ள வீசுறாரு, கேஸ் முடிச்சு திருப்பி அவர் பக்கமே வீசுறான். இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். இத எப்படி இவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்னு அவனுக்கு தெரியாமல் தான் முதல்ல மோடி என்ன செஞ்சாரு, செல்ஃபி வீடியோ விட்டு பார்த்தார். ஒன்னும் பார்த்தா பழிக்கல. அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசினார்கள், ஒன்றும் உதவவில்லை. கடைசியில் வேறு வழி இல்லை என்கிற கட்டத்திற்கு வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இப்ப நீட்டு மட்டுமா வாழ்க்கை, அது மட்டுமா அரசியல்? நம்ம மாணவர்கள் என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, கல்வி அறிவு இருக்கிற மாதிரி அரசியல் அறிவு முக்கியங்க. அரசியல் அறிவுனா என்ன? நாம குடிக்கிற குடிநீர் அசுத்தமாக இருக்கிறதா, அதில் அரசியல் இருக்கிறது. நாம சாப்பிடுகிற சாப்பாடு, வாங்குகிற பொருள் விலை உயர்கிறதா, அதில் அரசியல் இருக்கிறது. நம்ம ஊர்ல ரோட்ல சாக்கடை அடைச்சிக்குதா, ரோடு சரியா இல்லையா, ஸ்கூல்ல சரியா பாடம் நடத்தலையா, இதில் அரசியல் இருக்கிறது. இது அரசியல். அரசியல்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறதோட நம்ம கடந்து முடியல. இதில் எல்லாம் சேர்த்து பாலிடிக்ஸ் கலந்து இருக்கிறது. அப்போ இதையும் இளைஞர்கள் கவனத்தில் வைத்து எதிலெல்லாம் அரசாங்கம் நம்மை ஏற்று பிழைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் அனைத்திலுமே நீட்டுக்கு எப்படி திரண்டார்களோ அது போல திரள வேண்டும். வேலையில்லா திண்டாட்டம் அதுக்கும் திரளணும், ஊழல் அதுக்கும் திரளணும். மதவெறிய காரணம் காட்டிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அதல பாதாளத்திற்கு கொண்டு செல்கிறார்கள், அதுக்கும் திரள வேண்டும். அப்படி திரண்டார்களே ஆனால் இந்த நாட்டில் உள்ள சர்வாதிகாரிகள் அவர்களை பார்த்து பயப்படுவார்கள் என்பதற்கு இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் கண் முன்னால் சாட்சியாக இருக்கிறது. அந்த சிந்தனை இளைஞர்கள் அனைவருக்கும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.